பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏனோ இந்த காரியத்தில் எனக்கு விடை உடனே வரமாட்டேங்குது, இல்லை எனக்கு வழி சரியா தெரியல, ஐ நீட் மோர் கிளாரிட்டி. ஏனோ சில காரியத்தில் தடை இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த வசனத்தை இந்த நாளில் உங்களுக்காக நான் சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் நீங்கும். சங்கீதம் 112 4வது வசனத்தின்படி, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இனி நம்ம கடந்து போற பாதையில சில வேளைகள் இருள் சூழ்வது போல, சில வேளைகளில் ஃபெயிலியர் வருவது போல, சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் நம்மளை நோக்கி வருவது போல, சில தடைகள் வருவது போல காணப்படலாம். ஆனா எப்படிப்பட்ட ரூபத்தில் அந்த இருள் வந்தாலும் இயேசுவின் நாமத்தினால வெளிச்சம் உங்களுக்கு உதிக்கும். தேவனுடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு எந்த காரியத்துல திகைத்து பல யோசனைகள் இருக்கிறீங்களோ, நீங்க செம்மையானவர்களாய் தேவனுக்கு முன்பாக எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயந்த ஒரு மகனாய் மகளாய் தேவனுக்கு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையை தேவனுடைய பார்வையில செம்மையாய் இருக்கும்படியாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வசனத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிற, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இந்த தேவ மனிதர் எவ்வளவோ கஷ்டத்துல கடந்து போறார். அவர் சொல்லுகிறார், என்ன காரியம் நடந்தாலும் நான் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன். இதுல பாருங்க, வசனம் 8வது வசனத்தில், அதே அதிகாரம் 8வது வசனம், அவன் இருதயம் உறுதியா இருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். உங்க இருதயம் உறுதியா இருக்கணும். நாம செம்மையா இருக்கிறோம். அப்பாவுடைய பார்வையில தேவன் நம்மை பார்க்கிறார். தேவனுக்கு முன்பாக நம்ம செம்மையா இருக்கிறோம். நீங்க ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. உங்க இருதயம் உறுதியா இருக்கட்டும். சில வேளையில செம்மையானவர்களுக்கு சோதனை வரும், நல்லவர்களுக்கு சோதனை வரும். நல்லவர்களும் சில வேளையில சோதனையின் பாதையில கடந்து போவாங்க. அப்படி கடந்து போகிற பொழுது நீங்க சொல்லணும், என்ன பாதையில் நான் கடந்து போனாலும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் கடந்து போனாலும் அப்பா என்னோட கூட இருக்கிறார், என்னை நடத்துவார். தாவீது பலவிதமான சோதனைகளை கடந்து போனார். ஆனா எல்லா இடத்துலயும் அந்த இருள்ல வெளிச்சம் உதிச்சதுங்க. தன்னை செம்மையாய் காத்து கொண்டார். சவுலுக்கு தாவீது துரோகமே பண்ணல, ஆனால் சவுல் பொறாமை கொண்டு தாவீதின் மேல துரோகம் பண்ணினார். கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட மனிதன் தான். இன்னைக்கு கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க, துரோகம் செய்யறாங்க. சுயநலத்திற்காக, தங்களுக்காக துரோகம் செய்யறாங்க. ஆனால் அந்த இடத்திலேயும் நீங்க உங்களை செம்மையாய் காத்துக்கொண்டார். ஆவியானவனுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான். யார் எப்படி துரோகம் செய்தாலோ, யார் எப்படி மாறி போனாலோ, நீ உன்னுடைய செம்மையான அந்த குணத்தை காத்துக்கொள். ஏனென்றால் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். நாம செம்மையா இருக்கிறோம், தேவனுக்கு முன்பாக செம்மையா இருக்கிறோம். சில வேளைகள்ல அந்த துரோகத்தின் பாதையில இருள் சூழ்வது போல இருக்கும். தாவீது மிகுந்த இருள்ல, கெபில குகைகள்ல தங்கி மிகுந்த இருள்ல கடந்து போனார். ஆனா அந்த இடத்துல எல்லாம் அவர் என்ன தெரியுங்களா செய்தார்? கர்த்தர் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிந்து கொள்ளும் மட்டும் சில காரியங்களை காத்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை இருளின் பாதை இருக்கிறது போல இருக்கிறதா? கர்த்தர் உங்களை எப்படி நடத்துவார் என்பதற்காக காத்திருங்க. நானும் அப்படி இருள் போன்ற பாதையில, ஒரு துரோகத்தின் பாதையில போகிற பொழுது, ஆண்டவரே நீங்க எப்படி நடத்துவீங்கன்னு சொல்லி தேவ சமூகத்துல காத்திருந்த தேவனுடைய வெளிச்சம் உதித்தது. தேவன் அந்த இருளை வெளிச்சமாய் மாற்றினார். அந்த இடத்துல தேவன் கடந்து வந்தார். அற்புதமாய் அதிசயமாய் காரியங்களை தேவன் எங்களுக்காக நடப்பித்தார். அதே போல இன்றைக்கும் நீங்க கண்ணீரின் மத்தியில, துரோகத்தின் மத்தியில, கைவிடப்பட்ட சூழ்நிலை ஏதோ ஒரு இடத்துல கலங்கி கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய செம்மையான இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. எல்லா காவலோட உங்க இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. அதன் இடத்திலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படும். துரோகம் பண்ணிட்டாங்களே, நம்பி கழுத்தறுத்துட்டாங்களே, நன்மை செய்து தீமை அனுபவித்திருக்கிறோமே, இது எல்லாருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் வரும். ஆனால் நம்முடைய செம்மையான இருதயத்தை, தேவனுக்கு முன்பாக இருக்கிற காரியத்தை நம்ம காத்து கொள்ளுகிற பொழுது, இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற இந்த வசனத்தின்படி, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். தாவீதுனுடைய தலையை நிமிரச் செய்த ஆண்டவர் உங்கள் தலையை நிமிரச் செய்வார். சங்கீதம் 132வது அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த மனிதருக்கு ஆண்டவர் எப்படியாய் எவ்வளவாய் அந்த மனிதரை உயர்த்தினார் என்று அற்புதமாய் அந்த இடத்துல வாசிக்கிறோம். உங்களுக்காக இந்த வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 132:17வது வசனத்துல, அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணி வைத்ததற்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். இன்றைக்கு நீங்க கடந்து போற பாதையில, உங்க தேவையின் மத்தியில உங்கள் கொம்பை என் ஆண்டவர் முளைக்க பண்ணுகிறார். உங்களுக்கென்று ஒரு விளக்கை
தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கார். அந்த விளக்கிலிருந்து கடந்து வருகிற வெளிச்சம் உங்களை பிரகாசமாக்க போகுது. உங்கள் நடைய கர்த்தர் பிரகாசமாக்க போறார். உங்கள் வழியில பிரகாசம் கடந்து வரப்போகிறது. அந்த ஒளி உங்கள் வழிக்கு, உங்கள் பாதைக்கு தீபமும், உங்க எல்லா இடத்துலயும் மிகுந்த பிரகாசமாய் என் ஆண்டு உங்களை நடத்தி அற்புதமா நடத்த போறாருங்க. எதை குறித்து கவலைப்படாதீங்க. அந்த செம்மையான இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். கர்த்தர்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், மேலானபடி பலப்படுத்துவார். God bless you.